அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6ஆம் இடம், அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடம் சொல்லும் ரகசியம். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. சார் 6ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடனை குறிக்கிற இடம் சொல்கிறாங்க, நோயை குறிக்கிற இடம் சொல்கிறாங்க. இது நல்லதாக கேட்டதான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சரிங்களா? இது நல்லதும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவ் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல நெகட்டிவ் இருக்கும், ஆனால் பாசிட்டிவும் கலந்து இருக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடனை குறிக்கிற இடம் தான் இந்த 6ஆம் இடம். நோயை குறிக்கிற இடம் இந்த 6ஆம் இடம். லக்னத்துக்கு 6ஆம் இடம் வரும். கடனை குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம், எதிர்ப்பு குறிக்கிற இடம், எதிரி குறிக்கிற இடம், அந்த ஆக்சிடென்ட், விபத்து, வண்டி வாகனத்தில் விபத்து, அப்புறம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்கமானப்படுறது, இதெல்லாமே தலை கொஞ்சம் நிற்கிறது எல்லாமே இந்த 6ஆம் இடம் வச்சு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அதில் பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வாடகை வருமானம் வர்றது, வாடகை விட்டு பணம் வர்றது இந்த 6ஆம் இடம் சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை, நல்ல வேலை, நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிற இடமும் இந்த 6ஆம் இடம் சொல்லுவாங்க. கேட்ட இடத்துல ஒரு நல்ல கடன் கிடைக்கிற இடமும் இந்த 6ஆம் இடம் சொல்லுவாங்க. அப்போ இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஒரு 2-in-1 இங்கே வேலை செய்யும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுங்க லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்துங்கிற கிரகம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு சுபகிரகம் இருக்கும். 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் அவங்க நல்ல வேலை கிடச்சிரும் அவங்களுக்கு. 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்து அவங்களுக்கு வந்து பாவகிரக சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல வேலை, நல்ல கடன், ஒரு முன்னேற்றத்துக்கான கடன், அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு வளர்ச்சிக்கான கடன் சொல்லிடலாம். இந்த மாதிரி கடன் எல்லாம் 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் அந்த தசை நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஆனால் ஹெல்த்லேயும் பிரச்சனை வரும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல தனிச்ச பாவகிரகம் இருந்தால் வியாதி கெடுக்குன்னு அர்த்தம், கடனுக்கு எடுக்குன்னு அர்த்தம், நோயை கெடுக்குன்னு அர்த்தம், எதிர்ப்பு கெடுக்குன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல ஒரே ஒரு பாவகிரகம் மட்டும் சம்மந்தப்பட்டாங்கன்னா, இப்போ 6ல் சனி இருக்கலாம், 6ல் செவ்வாய் இருக்கலாம், 6ல் சூரியன் இருக்கலாம், 6ல் ராகு இருக்கலாம், 6ல் கேது இருக்கலாம். இப்படி இருந்தால் தனிச்சு இருந்துச்சுன்னா எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணும், எதிரி இல்லாமல் பண்ணுவார், நோய் இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுவார். அப்படி இருந்தால் கூட இல்லாமல் பண்ணும். இந்த கிரகம் கண்டிப்பாக அந்த தசாபத்தியில் பண்ணியே தீரும், அதில் நடத்தியே தீரும், அதில் மாற்றமே கிடையாது. இப்போ ஒரு சில பேருக்கு பாருங்கள் 6ஆம் இடத்துல 2 பாவகிரகம் இருக்கும். 6ஆம் இடத்துல 2 பாவிகளோட சம்மந்தப்பட்டு இப்போ சனி ராகு இருக்கும், சனி செவ்வாய் இருக்கும். அதேமாதிரி 6ஆம் இடத்தை சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கும், ராகு செவ்வாய் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கும், சனி ராகு சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கும். ஒரு சில ஜாதகத்துலலாம் அப்படி இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வேலைக்கு போகிறக்கே பிடிக்காதுங்க. அப்படி வேலைக்கு போனால் கூட அவங்க எவ்வளோதான் உழைச்சாலும், எவ்வளோதான் போராடினாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு போகும், ஆனால் உழைக்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவாங்க. இது 6ஆம் இடத்துல பாவகிரக சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல சுபகிரக சம்மந்தப்பட்டால் நல்ல வேலை கிடைக்குதுன்னு அர்த்தம், நல்ல வேலையில் இருக்கீங்க, நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல முழுக்க பாவகிரக சம்மந்தப்பட்டு தசாபுத்தி நடந்துச்சுன்னா வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு அர்த்தம், நீங்கள் ரெசைன் பண்ணிவிட்டு வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம், சஸ்பெண்ட் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க வித்தியாசம். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் வேறு மாதிரி பலன், நல்ல பலன் பண்ணும். 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தால் வேறு மாதிரி பலன் பண்ணும். அது ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிட முடியும். அப்போ 6ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு சில பேருக்கு 6ஆம் அதிபதி லக்னத்திலே உட்காந்துருப்பார், தலை மேலே, லக்னங்கிறது தலை, 6ஆம் அதிபதி தலை மேலே உட்காந்து லக்னத்திலே உட்காந்துருச்சுன்னா எதிர்ப்புகள் தேடி வரும்னு அர்த்தம். ஆனால் எதிர்ப்புகள் லக்னாதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற விட 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் எதிரி வந்து ஜாதகத்தை தோற்று போகிறாருன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் ஜாதகர்கிட்ட தோற்றுருவார், ஜாதகத்தை ஜெயிப்பார். இப்போ ஒரு சில பேருக்கு லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் சம்மந்தப்பட்டிருக்கும், 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இவங்க எதிரிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து இவங்களால உடல் வலிமை இருந்தாலோ மன வலிமை இருந்தாலும் எதிரிட்டு தோற்று போயிடறாங்கன்னு அர்த்தம். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ 6ஆம் இடங்கிறது எதிர்ப்பு குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம், கடனை குறிக்கிற இடம், வம்பு வழக்கு குறிக்கிற இடமே இந்த 6ஆம் இடம் தான். ஒரு சில பேருக்கு பாருங்கள் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து தசை நடத்துவார். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்து தசை நடத்தினாலே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, இந்த 2 கல்யாணம் பண்ணுறது, டைவர்ஸ், கோர்ட்டு கேஸில் ஏறி போய் டைவர்ஸ் கேஸு போய் முன்னாடி போய் இந்த கோர்ட்டு வாசப்படி நிற்கிறது, டைவர்ஸில் போய் முடிகிறது, எல்லாமே தான் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு தான். டைவர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, டிவர்ஸ் வாங்கி எல்லாம் திருமண பிரிவினையெல்லாம் வருது பார்த்தீங்களா, செகண்ட் மேரேஜ் வரைக்கும் போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து இந்த தசை நடத்தினா கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருப்பார், அது கூட ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு வேறு மாதிரி சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் பாவகிரக சம்மந்தப்படாமல் இருக்கணும். சுபகிரக சம்மந்தப்பட்டால் அதை கடனுடனே வாங்கி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, இல்லை லாட்ரியில் சம்பாதிக்கிறது, அடுத்தவங்க பணம் நம்ம கைக்கு வர்றது. ஏன்னா அடுத்தவங்க பண்ணதுனாலே 6ஆம் இடம் தான். 6ஆம் இடம் தான் அடுத்தவங்க பணம் நம்மளுக்கு கைக்கு வர்றது எல்லாமே 6ஆம் இடம் தான்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு வேலை செஞ்சிடும். ஆனால் பாவிகளோட சேராமல் சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர்த்துக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருப்பார், சரிங்களா? தந்தைக்கு அடிக்கடி ஹெல்த் பிரச்சனை, தந்தை நோய்வாய்ப்படுறது, உயர்கல்வி படிக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படுறது, சின்ன சின்ன குறைபாடு ஏற்படுறதெல்லாம் அந்த திசை நடக்கும்போது ஏற்படுத்தும், சரிங்களா? பொதுவாகவே 6ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 6ஆம் லக்னாதிபதி விட 6ஆம் அதிபதி வலுத்துட்டாருன்னா உங்கள் எதிரி ஜெயிக்கிறான்னு அர்த்தம், நீங்கள் தோற்று போகிறீங்கன்னு அர்த்தம். லக்னாதிபதி விட 6ஆம் அதிபதி கெட்டு போகணும், வலிமை குறைவது, ஒரு நீச்சமாகலாம், இல்லை நீச்சமாகி சுபகிரக சம்மந்தப்படலாம், இல்லை பகை வீட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கூட நல்லது தான். ஆனால் லக்னாதிபதி வலுத்துறணும், ஸ்ட்ராங் ஆகிடணும், பலமாக இருக்கணும். அதுதான் வித்தியாசம், சரிங்களா? இப்போ 6ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் ஏற்பட்டு சுபகிரகம் சம்மந்தப்பட்டால் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குங்க. ஒரு சில பேருக்கு 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பார் பாருங்க. அப்போ 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வேலைக்கு போவாங்க, அதுக்கப்புறம் தொழில் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் வேலைக்கே போக மாட்டாங்க. நான் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது அதில் பார்க்க முடியுதுங்க. ஒரு சில பேருக்கு வேலைக்கு போகிற ஐடியாவே வராது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தொழில் பண்ணுறது தான் அவங்க மைண்டு அவங்களுக்கு இதாக ரெடியாக மைண்ட் ஸ்டடியாகிடுவாங்க. நம்ம தொழில் தான் பண்ணணும், தொழில் தவிர வேலைக்கு போகக்கூடாது, நம்ம தான் அடுத்தவங்க சம்பளம் கொடுக்கணும், நம்ம தான் அடுத்தவனுக்கு உதவி பண்ணணும், நம்ம தான் அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம அடுத்தவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 6ங்கிறது வேலை, 10ங்கிறது தொழில். அப்போ என்ன அர்த்தம்? கடனை உடனே வாங்கியாச்சு. அந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பாருங்கள், இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிற இந்த தசை நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ 6ஆம் அதிபதி 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒன்றா ஆரம்பத்தில் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் கடனோட வாங்கி தொழில் பண்ணுவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கிரகசே கண்டிப்பாக அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்குங்க, ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பார், அது கூட நல்லது தான். 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து அந்த நோயை தீக்கிற அமைப்பு, நோய் குணமாகிறது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது வியாதி குணமாகிற இடம், 5ஆம் இடம் தான் வியாதி குணமாகிற இடம். இப்போ 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் வியாதி குணமாகுன்னு அர்த்தம். இந்த தசாபுத்தியில் 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா வியாதி குணமாக போகுதுன்னு அர்த்தம், அந்த தசாபுத்தியில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய சொல்லாங்க, சரிங்களா? 6ஆம் அதிபதி வலு குறைஞ்சு லக்னாதிபதி வலுத்திருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு முன்னேற்றம் தான், அதில் மாற்றமே கிடையாது. 6ஆம் இடத்துல சுபகிரகம் ஏற்பட்டு 6ஆம் இடத்துல சுபகிரகங்களோட பார்வை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் வேலையில் இருப்பாங்க. இப்போ 6ஆம் இடத்த குரு பார்க்குது, இவங்க நல்ல வேலையில் இருப்பாங்கன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துலேயே குரு இருக்குது, நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எதிரி இருப்பாங்க இவங்களுக்கு, ஆனால் அந்த எதிரி சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எதிரியாக, ஒரு பேலன்சிங் பண்ணக்கூடிய எதிரியாக தான் நிச்சயமாக அவங்களுக்கு இருப்பாங்க. 6ல் குரு இருக்கிறதுல நல்லதாங்க. ஏன்னா 6ல் குரு இருக்கக்கூடாதும்பாங்க, 6ல் குரு இருக்கிறது நல்லது, 6ல் சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மறைவு ஸ்தானம் கிடையாது. அப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. 6ல் ராகு இருக்கவங்களுக்கு பாருங்கள், எதிரியே இருக்காமல் போயிடுவாங்க. எதிரி இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க, அதெல்லாம் நண்பராக மாறிட்டு போயிடுவாங்க, இவங்கள பகைச்சிக்க மாட்டாங்க. 6ல் ராகு இருக்கவங்கள கொடுத்து வச்சவங்க. 6ல் கேது இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 6ல் தனிச்ச சனி இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. எதிர்ப்புகள் இருக்காது, எதிர்ப்புகள்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். இல்லை எதிரி பார்த்திங்கன்னா இவங்களை தொந்தரவு பண்ணாமல் இம்சை கொடுக்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி கடன் எவ்வளோ கடன் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய, அதை அடைக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி நிச்சயமாக ஏற்படுத்தும், அதில் மாற்றமே கிடையாதுங்க, சரிங்களா? அப்போ 6ஆம் அதிபதி இந்த 12ஆம் இடத்துல இருந்தால் கூட அது சுபகிரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்லது தான். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சால் கூட உங்களுக்கு அந்த சுபகிரகத்தோட சம்மந்தம் ஏற்பட்டால் சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் விபரீத ராஜயோகமாக, ஒரு விபரீதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ராஜயோகமாக உங்களுக்கு மாறக்கூடிய அந்த அமைப்பும் நிச்சயமாக ஏற்படுத்தும், சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டால் மட்டுமே, சரிங்களா? இப்போ 6ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, 6ஆம் அதிபதி கெட்டு போயிருக்காரா, 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கா, 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் 6ஆம் இடங்கிறது, சரிங்களா? ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு எதிரி உருவாக்கக்கூடிய இடமே இந்த 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்துல ஒட்டுமொத்த பாவகிரகம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், சனி இருக்கும், ராகு இருக்கும், செவ்வாய் இருக்கும். இது இல்லைன்னா இந்த சனி ராகு செவ்வாய் ஒட்டுமொத்த 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும். அவங்களுக்கு கடுமையான கடன் தொந்தரவு இருக்கும், கடுமையான நோய் தொந்தரவு இருக்கும். வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் எதிரி, சுற்றி எப்போ பார்த்தாலும் எதிரி, இவங்களுக்கு ஏதோ ஒன்று தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கும், சுக்கிரன் 6ஆம் இடத்தை பார்க்கும், வளர்பிறை சந்திரன் 6ஆம் இடத்தை தொடர்பு இருந்துச்சுன்னா நல்ல கடன் கிடச்சிடும் அவங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன், பதவி உயர்வு, தொழில் பண்ண முடியாமல் அவங்க வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடம் வலுத்திருக்கவங்க சொந்த தொழில் இந்த பிறவியில் பண்ணவே முடியாமல் வேலைக்கு மட்டுமே போகக்கூடிய அமைப்பு இந்த 6ஆம் இடத்துல அதிக சுபகிரகத்தோட தாக்கம் இருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல மாற்றமே கிடையாது, சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.